நண்பர்களே, இன்னைக்கு நான் சேலத்துக்கு வந்திருக்கேன். சேலத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். சேலம் ரொம்ப மாறிடுச்சு. சேலம் நான் பார்த்த பழைய சேலம் இல்ல. எங்க பார்த்தாலும் பாலம், பெரிய பெரிய ரோடு, வேக வேகமா ஓடுற வண்டிங்க. இவ்வளோ வண்டி நான் சேலத்தில பார்த்ததே இல்ல. ஏதோ ஒரு 4 ஆட்டோ ஓடும். இப்போ ரொம்ப மாறிடுச்சு. சேலத்தோட ஸ்பீடுக்கு நம்ம வர்றது கஷ்டம் போல இருக்கு. இதுதான் சேலத்தோட 5 ரோடு. இன்னைக்கு நான் உங்கள ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். சேலத்தில் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன். இதுதான் அந்த இடம். இந்த இடம் சேலத்துலேருந்து ஓமலூர் போகிற வழியில் இருக்குது. இது வந்து என்னோடய ஃபேவரைட் கோவில். இந்த கோவில் பேர் வந்து வெண்கொடி முனியப்பன் கோவில் அப்படின்னு பேர். சேலத்தில் யார் புது வண்டி வாங்கணுன்னாலும் எல்லோரும் இங்கே தான் வந்து வேண்டிப்பாங்க. சேலத்துலேருந்து கர்நாடகா போகிற எல்லா லாரியும் இங்கே ஒரு வாட்டி நிறுத்தி பூஜை போட்டுட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நிற்க கூட இடம் இருக்காது. இதுதான் இந்த கோவில். பாருங்கள், லாரி, பஸ்ஸு, எல்லா விதமான வண்டியும் இங்கே வந்து பூஜை போட்டுட்டு தான் சேலத்தில் உள்ளவங்க இதை எடுப்பாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் லாரிங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த கோயில் எல்லோரும் வண்டி வேணும்னு வேண்டி நிற்கிற இடத்துல நான் வாழ்க்கை வேணும்னு வேண்டி நின்னேன் 99. ஐயாவும் எனக்கு நல்ல வஞ்சனை இல்லாத வாழ்க்கை வாரி வாரி வழங்கினார். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இனி வரும் வீடியோக்களில் இது மாதிரி அறியப்படாத கிராம தேவதைகளை பற்றி நான் ஒரு வீடியோக்கள் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியல, பார்க்கலாம். நன்றி.